எதுக்குமா நீங்க பையன் எடுத்துட்டு வரீங்க? பையன்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? ஏன் அவர் எடுத்துட்டு வர மாட்டாரா? எங்க சார் அவனுக்கு காலையங்காத்தால எந்திரிச்சா தலைச்சீவரத்துக்கு ஒருத்தர், சட்டமாத்த ஒருத்தர், சாப்பாடு விட்ட ஒருத்தர், ஏன் தலைச்சீவி விட கூட ஒருத்தருங்க. உங்ககிட்ட இப்ப கேட்டாங்களா? வாயை வச்சுட்டு கம்முனு இரு. உட்காருங்கம்மா, உட்காருங்க. குட் மார்னிங், குட் மார்னிங். என்ன வீட்டுல ஒரு வேலையும் செய்யறது இல்லையாமே? என்ன பழக்கம்? என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் நானு? கேளுங்க கேளுங்க, நல்லா கேளுங்க. சார் ஃபோன் பண்ணியிருந்தீங்க ஏதோ மீட்டிங்னு. என்னங்க சார்? நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி எல்லாம் மீட்டிங் வச்சதில்ல. இப்போ சார் வந்துட்டு கன்ஃபார்மா சொல்லிட்டாரு. 5வதுல வந்துட்டு இப்போ ஒரு மாசத்துக்கு ஒருக்கா வந்து மீட்டிங் வைக்கலாம் அப்படின்னு. அதனாலதான் வந்துட்டு உங்களை வர சொன்னோம். பசங்க எப்படி படிக்கிறாங்க என்ன ஏதுன்னு உங்களுக்கும் தெரியணும்ல. ஆமாங்க ஆமாங்க, தெரிஞ்சுதானங்க ஆகணும். அதுவும் இல்லாம நிறைய பசங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ராக்ரஸ் கார்டுல கொடுத்தோம்னா அவனுங்களே கையெழுத்து போட்டு கொடுத்துறானுங்க. நம்மள மாதிரி எல்லாம் கிடையாது, கண்டுபிடிக்கவே முடியல பெத்தவங்க கையெழுத்து என்னன்னு. அதுக்காகவும் தான் உங்களை வர சொன்னேன். ஆமாங்க, நிறைய தில்லாலங்கடி வேலையெல்லாம் நம்ம வீட்லயும் கூட பண்றாங்க. கம்முனு இருன்னு சொன்னேன். சரி, நம்ம அரவிந்த் எப்படிங்க படிக்கிறான்? அரவிந்த் சொல்ல போனோம்னா முதல்ல மாதிரி இல்ல, கொஞ்சம் பயக்கிட்ட முன்னேற்றம் தெரியுது. என்ன சார் சொல்றீங்க? முன்னேற்றம் தெரியுதா? படிக்கிறானா? என்ன பையன் படிக்கிறான்னு சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? அப்படி அதிர்ச்சி அடைகிறீங்க? அவர் எல்லாமே படுவாரு. இந்த அரவிந்த நல்லா போட்டு கொடுத்து நல்ல சமத்தியா வாங்க வைக்கலாம்னு பார்த்தா என்ன இப்படி சொல்றாரு? இது ஒண்ணும் சரியில்லையே. சரி சரி, நம்ம வேலையை காட்ட வேண்டிதான். ஏன் சார், நாங்கெல்லாம் எத்தனை மீட்டிங்க பாத்துருப்போம். நீங்க என்னமோ படிக்கிறான்னு சொல்றீங்க, ஆனா அவனும் படிக்கிற மாதிரி தெரியல. வீட்டுல வந்தா ஆடவும் வாடவும் தூக்கி போட்டு எதையாவது உடைக்கவும், இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க? வீட்டுல ஒரு சில பசங்க குறும் பண்ணுவாங்க, ஆனா பள்ளிக்கூடத்துல அப்படி இருக்க முடியாதுல்ல. இல்லங்க இல்லங்க, எனக்கு நம்பிக்கை இல்லங்க. அவன் படிக்கிறான்ற நம்பிக்கை எனக்கு இல்லங்க. ஐயோ, இந்த சாரே ஒண்ணும் சொல்றதால தப்பு நீங்க போட்டு விட்டுற போல இருக்கே. அதான் அவர் சொல்றாருல, கம்முனு இரு. அதான் பையன் படிக்கிறானாம்ல. இல்லங்க இல்லங்க, எனக்கு நம்பிக்கை இல்லங்க. ஏதாவது கேள்வி கேளுங்க, அவன் சொல்றான்னு பாப்போம். அவ்வளவுதானே. அரவிந்த் சாமி இங்க வாங்க. வாடி மப்ளே வா, இன்னைக்கு இருக்குடி உனக்கு ஆப்பு. கம் ஹியர். பரவாயில்ல, இப்படி இங்கிலீஷ்ல பேசினா தான் இவன் நம்ம வழிக்கு வருவானோ. சரி சரி, இங்கிலீஷ்லயே பேசுவோம். சரி, நேத்து நான் படிச்சுட்டு சொன்னேனே, படிச்சுட்டு வந்தியா? அவன் எங்க சார் படிக்கிறான்? அவனுக்கு ஆடுறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது, படிக்கிறதுக்குலாம் எங்கிட்ட நேரம் இருக்கு. யாரு வாயை வச்சுட்டு கம்முனு இரு. பெரிய மனுஷன் அம்புட்டு படிச்சவரு நம்ம கிட்ட மரியாதையா பேசுறாரு, நீ எகத்தாலமா பேசிக்கிட்டு இருக்கியா? ஏய் ஷூ, புருஷன் எது பண்ணாலும் சரியா பண்ணுவான், சரியா? கம்முனு இரு. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. சொல்லு, மூதுரை படிச்சுட்டு வந்தியா? அவனுக்கு எங்க சார் படிக்க நேரம் இருக்கு? அவனா சொல்ல மாட்டான் சார். இவனை போய் படிக்கிறான்னு நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? கொக்கா எனக்கு பக்கோன்னு இருக்குது. குசுப்பாண்டியா இம்புட்டியும் சொன்னா உண்மையா சொன்னானா இல்ல எதையாவது பார்த்து சொன்னானா? இப்ப என்ன சார் சொல்றீங்க? உங்க பையன் சொல்லிட்டாரு பாத்தீங்கல்ல? இல்லங்க இல்லங்க, எனக்கு நம்பிக்கை இல்லங்க. ஏயா, அவன் இம்புட்டு தூரம் சொல்லிருக்கான், உனக்கு என்ன நம்பிக்கை வரலன்ற? இல்ல 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 இல்ல, அவனுக்கு தெரிஞ்சதை கேட்டா அவன் அப்படிதான் சொல்லுவான். தெரியாதது இங்கிலீஷ்ல சொல்ல சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்ல சொல்லுங்க. என்ன சார் இப்படி பண்றீங்க? சார், அந்த ஆளு கிடக்குறான் சார். பையன் நல்லா படிக்கிறான் தானே சார் முதல்ல இருந்ததுக்கு. அந்த வார்த்தையே எனக்கு போதும் சார். ஐயோ, நான் என்னென்ன மனக்கோட்டை கட்டிட்டு வந்து மொத்தத்தையும் இந்த குசுப்பாண்டி முடிச்சு கட்டிடுவான் போல இருக்கே. விடக்கூடாது, இதை விடவே கூடாது. எப்படி இருந்தாலும் இவனுக்கு அடி வாங்கி வைக்காம விடக்கூடாது. சார், தமிழ்ல கேட்டா அவன் சொல்லிவிடுவான், நீங்க இங்கிலீஷ்ல கேளுங்க, அவன் சொல்லட்டும். பேயான் யூனிவர்ஸ் சொல்லு. இப்ப சிக்கனல சொல்லு சொல்லு சொல்லு. ஐயோ ஆத்தா, எனக்கு தலையே சுத்துது. படுபாவி பையன் என்ன இங்கிலீஷ் பேசுறான். I will stop by the planet Mars. Here we dream of a home away from home. அம்மா, எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் போல இருக்கே. என்ன சார், இப்போ ஓகே தானே உங்க பையன்? ரொம்ப சந்தோஷங்கய்யா. அவன் இப்படி எல்லாம் பேசுறத பார்க்கும்போது எனக்கு அம்புட்டு ஆசையா இருக்கு. இவன் இப்படி எல்லாம் படிக்கணும்னு தான் நான் இத்தனை நாளா கனவு கண்டுகிட்டு இருந்தேன். நானும் தாண்டி ஒரு கனவு கண்டு அதை சுக்கு நூறா நொறுக்கி விட்டான். என்ன சார், இப்போ பிரச்சனை இல்லைல்ல? இதுவும் என்னால நம்ப முடியாது சார். நீங்க கணக்குல இருந்து ஏதாவது கேளுங்க. ஐயோ, என்ன மேடம் இவர் இப்படி பண்றாரு? அந்த ஆளு ஒரு லூசியா, அதை எதுவும் நினைச்சுக்காதீங்க. என் பையன் நல்லா படிக்கிறான் இல்லையா, இது போதே எனக்கு. சரிங்க சரிங்க, வேற எதுவும் இல்லைங்க.
நாங்க போலாங்களா? சரிம்மா, போயிட்டு வாங்க. என்னப்பா சூப்பரா. டேய் ஓடி போயிரு, எரிச்சல்ல இருக்கேன். ரொம்ப அசிங்கமா போச்சு குமாரு. எம்மாடி மகா, இந்த சாப்பிடுமா. இது என்னதுமா? காய் கீரையெல்லாம் வேக வச்சு அந்த உப்பு மிளகாத்தூள் பெப்பர் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. அம்மா எதுக்குமா இதெல்லாம்? வேண்டாம்மா, முதல்ல தானம்மா சாப்பிட்டேன். இங்க பாரு, இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அடிக்கடி பசிக்கும், சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும். இந்த சாப்பிடு. ஐயோ அம்மா, இப்படியே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா டெலிவரிக்கு அப்புறம் நான் உங்க மாதிரியே ஆயிடுவேனாமா? சாப்பிட்றே வாய முடிக்கிட்டு. என் அம்மா வேற சும்மா சும்மா அதை இதுன்னு எடுத்துட்டு வந்துட்டு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு படுத்துறாங்க. மகா, உன் துணி மாப்பிள்ளை துணி எங்க கிடக்கு துவைக்கிறதுக்கு? மா, இங்க ரூம்ல இருக்குமா, எடுத்துட்டு வரவா? நீ சாப்பிடு, நான் எடுத்துக்கிறேன். மகா மகா, என்ன அத்தை குரல் மாதிரி இருக்கு? அத்தை எது வந்திருக்காங்களா? அனி, மகா, அத்தை வாங்க அத்தை, ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வர வேண்டியதானே? அம்மா, அத்தை வந்திருக்காங்க, வாமா. இருக்கட்டுமா, இந்த பக்கத்துல ஒரு விசேஷ வீட்டுக்கு இந்த வடையெல்லாம் கேட்டாங்க, அதை கொண்டு போய் கொடுக்கலான்னு போய்கிட்டு இருந்தேன். சரி, வர வழியில பழம் வாங்கினா, சரி உன்னை பார்த்துட்டு இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்துட்டு கொடுத்துட்டு போலான்னு வந்தியா, இல்ல மருமகளை பார்க்க முடியலையே, மருமக எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தீங்களா? ரெண்டும் தான். நீ வெளியவே நின்னுக்கிட்டு இருக்க, உள்ள வா உள்ள வா. இருக்கட்டும் அண்ணி, அங்க பக்கத்துல உள்ளவங்க வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், விசேஷ வீடு வேற, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அத்தை வீட்டுல வந்து காஃபியாவது குடிச்சிட்டு போலாம் அத்தை. இதை போய் கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. நீ எதுவும் ஜூஸ் எதுவும் குடிப்பேன்னு சொல்லி தான் இதை கொடுத்துட்டு போவான்னு வந்தேன். இந்த எதுக்கு அத்தை இதெல்லாம்? ஏற்கனவே இங்க தான் கிடக்கல, இருந்தாலும் பார்த்தோன்னே வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சு, அதான் வாங்கினேன். சாப்பிடு, நல்லா இருக்கு பழமெல்லாம். சாப்பாடுலாம் ஆயிருக்கு, ஒரு வாய் சாப்பிட்டு போ. இல்ல நீ போய் கொடுத்துட்டு வாரேன். இப்ப மறக்காம வந்துட்டு தான் போகணும், நீ பாட்டுக்கு வேலை முடிஞ்சது அப்படியே போக கூடாது சொல்லிவிட்டேன். இல்ல நீ வந்து சாப்பிட்டுட்டே போறேன். சரி 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 மகா, நான் தான் வந்துடுறேன். சரித்த, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. உங்க அத்தைக்கு உன்னை பார்க்காம இருக்க முடியல, அதான் மருமவளை இதை கொடுக்குற சாக்கில் வந்து பார்த்துட்டு போகுன்ட்டு வர. ஆமாம்மா. சரி வா உள்ள. அம்மா, அத்தைக்கு என்னம்மா சமைக்கிறது இப்போ? கறி எதுவும் உங்கள் அப்பாவை எடுத்துகிட்டு வர சொன்னால் ஆடுவது, அங்கே அக்கா வீட்டில் போய் சொல்லலாம், துரை வேற வேலைக்கு போயிட்டான். சரி, நான் கடைக்கு போய் முட்டை எதுவும் வாங்கிட்டு வந்து ஏதாவது செஞ்சு வைக்கிறேன். நான் வேணா மாமா ஃபோன் பண்ணி சொல்லவா? மாப்பிள்ளை அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட போய் அதை வாங்கிட்டோம் இதை வாங்கிட்டோன்னு சொன்னால் என்ன நினைப்பாரு? அதுவும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, நம்ம தானே வாங்கி எல்லாம் செய்யணும். இப்போ முட்டை வாங்கிட்டு வரேன், அப்புறமேட்டுக்கு எதுவும் துரைக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி விட்றேன், எதுவும் வாங்கிட்டு வர சொல்லி. சரிம்மா. என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? நீங்க ஒத்தையால இதுல ஏறிட்டு இறங்கிட்டு இருக்கீங்க, என்ன கூப்பிட்டா நான் அதை செய்ய மாட்டேனா? இல்லையா, இந்த சமயக்கட்டுல மேல எல்லாம் ஒழுகிட்டு இருக்குது அப்படின்னு உங்க அம்மா சொன்னா, அதான் ஓட எதுவும் மாத்தணுமா என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குன்னு தனியால இதுல ஏறி நின்று ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? முதல்ல கீழே இறங்குங்க. இரியா அந்த பாத்துக்கிறேன். பா, கீழே இறங்குங்கப்பா. என்னையா நீ வேற, ஆள் இல்லாம இந்த வேலையெல்லாம் பாக்காதீங்கப்பா. இதுல என்னையா இருக்கு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி நவருங்க, நான் ஏறேன், நீங்க புடிச்சுக்கோங்க. இல்லப்பா, நான் பாத்துட்டேன், ஒரு இடத்துலதான் கொஞ்சம் ஓட்டையா இருக்கு, அது ஏதாவது வச்சு அடைக்க முடியுமா, இல்ல புதுசா ஒரு ஓடு மட்டும் வாங்கி மாட்ட முடியுமான்னு என்னன்னு பாப்போம். ஆமா, ஓடு போட்டு பழசாகி போச்சு இல்ல, அப்ப புது ஓடு மாத்தி தானே ஆகணும். உயிர் இல்லாத பொருள்ன்றதுனால அதை மாத்திடுறோம், உயிருள்ள பொருளை பிரச்சனை வந்துச்சுன்னு மாத்தவா முடியும்? என்னப்பா சொல்றீங்க? அதான் மருமவளை பத்தி கேட்டேன், கூட்டிட்டு வர்றதா என்னன்னு. நீதான் இன்னும் ஒரு வார்த்தையும் சொல்லாம இருக்கியே. அப்பா, அது இங்க பாரியா, அந்த பொண்ணுக்கு நம்ம வீட்டுல இருக்கிறது தான் பிடிக்கல. 2 பேரும் தனியா இருந்தா கூட ஓரளவு 2 பேரும் புரிஞ்சுக்குவீங்கன்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற? அப்பா, சீதா என்கிட்ட உண்மையா இருந்தாளா என்னன்னு கேட்டா எனக்கு அது தெரியாது. ஆனா அவகிட்ட நான் உண்மையா தான்ப்பா இருந்தேன். அவ என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தானா நான் எனக்கு அது பெருசாவே தெரிஞ்சிருக்காது. அவன் மறைச்சிட்டான் போது கொஞ்சம் கவலை இருந்தாலும் அவன் மேல அன்பு அப்படியே தான்ப்பா இருக்கு. என்கிட்ட அன்பாதான் இருந்தா, ரொம்ப குழந்தைத்தனமா. பிடிக்காதுன்னு நான் சொல்லலப்பா, பிடிச்சிருக்கு. ஆனா அவ உங்களை அம்மா தங்கச்சி அவங்கள மதிக்காம இருக்கிறது தான் எனக்கு கவலையா இருக்கு. ஐயா, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் போக போக சரியாயிடும், நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. மருமவளை கூட்டிட்டு வரலாமா என்ன, அதை சொல்லு. உங்க விருப்பம்ப்பா. அப்ப கூட்டிட்டு வரலாம் தானே? நான் தான் சொல்லிட்டேன்லப்பா உங்க விருப்பம்னு. நான் இந்த எதிர்த்த வீட்டு ஓனர் கிட்ட பேசினேன், அவங்க பிள்ளைக்காக இந்த வீடு கொடுத்தேன்னா, ஆனா மாப்பிள்ளை இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன்ட்டாராம். அந்த வீடு சும்மா தான் கிடக்குது. அந்த வீட்டை தான் பேசி வாடகைக்கு எதுவும் உங்களை வைக்கலாமான்னு பாக்குறேன். என்னையா சொல்ற?
அப்பா தனியாலாம் எனக்கு செட் ஆகாதுப்பா. உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணி தனி கொடுத்தனம் கூட்டிட்டு வரும்போது எனக்கும் தான் கஷ்டமா இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் என்ன தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜாதகத்திலேயே 2 பேரும் ஒன்னா இருந்தா இப்படிதான் குடும்பத்துல பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தனியா தான் இருந்து பாருங்களேன் 1 வருஷம் எப்படி இருக்குன்னு பாப்போம். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ஒன்னா ஆயிக்கலாம். ஒரு புள்ள குட்டின்னு ஆகி போச்சுன்னா அப்புறம் அந்த பொண்ணு தனியா இருந்து என்ன பண்ண போறா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணி